வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீ சங்கரி மெடிக்கல். அலோபதி மருந்துகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வீடியோவுக்கு லைக்ஸ், கமெண்ட், ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ஃபெபுக்ஸ்டாட். இந்த ஃபெபுக்ஸ்டாட் 40 mg 8 mg ரெண்டு ஸ்ட்ரென்த்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபெபுகெட்டு 40 mg 80 mg, ஃபெபூரிக், ஜூரிக் 40 mg 8 mg இந்த ரெண்டு ஸ்ட்ரென்த்துலேயுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெபுக்ஸ்டாட் மருந்து கீழ்வாதம் நோய்க்கு பயன்படுகிறது. மூட்டு வலி என்பது பெரும்பாலான மக்களால் ஒரு நோயாக தவறாக கருதப்படுகிறது. இது உடல் மூட்டுக்களை கடினமான வலியுடன் இருக்கச் செய்கிறது. இருப்பினும் இது ஒரு நோய் அல்ல. குறிப்பாக உடலில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த இடத்தில் உடலில் இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாக இருந்தால் இதன் விளைவாக இந்த மூட்டுக்கள் சந்திக்கும் பகுதிகளில் யூரிக் அமிலம் படிவதால் வீக்கம் ஏற்பட்டு அதிகமான வலி உண்டாகிறது. உங்கள் மூட்டுக்களை சுற்றி தோன்றும் படிகங்களாக உருவாகி வலி மற்றும் வீக்கமான மூட்டுக்களுக்கு வழிவகுக்கும். இதனை சரி செய்யத்தான் இந்த ஃபெபுக்ஸ்டாட் பயன்படுகிறது. இந்த ஃபெபுக்ஸ்டாட் மருந்து யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்க உதவுகிறது. இந்த கீழ்வாதம் இல்லாத போதும் கூட இந்த மருந்தை உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்த டோஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கீழ்வாதத்தை உண்டாக்கும் ரசாயனமான யூரிக் அமிலத்தை குறைப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. கீழ்வாதம் என்பது பொதுவான அதிக வலியை உண்டாக்கக்கூடிய ஒன்றாகும். இரத்தத்தில் அதிக அளவு யூரிக் அமிலம் இருப்பதால் எலும்புகள் சந்திக்கும் இடங்களில் வீக்கம் ஏற்படுகிறது. யூரிக் அமிலம் ஒரு கழிவுப் பொருளாகும். இது அதிகமான இடங்களில் இந்த உப்பு படிகங்கள் மூட்டுக்களில் குவிவதற்கு வழிவகுக்கும். கீழ்வாதத்தின் அறிகுறிகளில் ஒன்றான அதிக வலியுடன் மூட்டுக்கள் வீக்கத்துடன் சிவந்து காணப்படும். அதிக யூரிக் அமிலத்தால் பாதிக்கப்படக்கூடிய பொதுவான பகுதி பெருவிரல் பகுதியாகும். பாதங்களில் ஏற்படும் இந்த கீழ்வாதம் மிகவும் மென்மையாகவும் வீங்கிய இடத்தில் தொடுவது கூட தாங்க முடியாத வலியை உண்டாக்கும். இது அடிக்கடி எரியும் உணர்வை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் இதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து யூரிக் அமிலம் அளவை கட்டுக்குள் வைத்து இருப்பதன் மூலம் கீழ்வாதத்தை அதிக துன்பமின்றி கட்டுப்படுத்தலாம். இதை உணவு முறைகளில் கூட கட்டுப்படுத்தலாம். பச்சை இலை காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் போன்றவை அடங்கும். முட்டை மற்றும் பால், தயிர் போன்ற குறைந்த கொழுப்பு உள்ள பால் பொருட்களும் கீழ்வாதத்திற்கு நல்ல உணவுகளாக இருக்கின்றன. மூட்டுகள், முழங்கால்கள், மணிக்கட்டு, முழங்கை, கை விரல்கள், கால் விரல்கள் இடைப்பட்ட பகுதிகளில் இவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த ஃபெபுக்ஸ்டாட் மருந்து சிறுநீரகத்தை வெவ்வேறு வழிகளில் பாதிக்கலாம். இருப்பினும் இது மிகவும் அரிதாகவே நடக்கிறது. சிறுநீர் கழிக்கும்போது இரத்தம் செல்லுதல், சிறுநீரக கற்கள், அசாதாரண சிறுநீர் பரிசோதனை மற்றும் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படும் திறன் குறைதல் போன்றவை நீங்கள் அனுபவிக்கலாம். சிறுநீரகத்தில் ஏற்படும் அழற்சியின் சிறுநீரின் அளவு மாறலாம் அல்லது குறையலாம். உங்கள் சிறுநீரக செயல்பாடுகள் மேலும் பாதிக்கப்பட்டால் உங்கள் மருத்துவரை அணுகவும். நீங்கள் நன்றாக உணர்ந்தாலும் உங்கள் மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் இந்த ஃபெபுக்ஸ்டாட் உட்கொள்வதை நிறுத்தாதீர்கள். மருந்தை நிறுத்துவது யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கலாம். உங்கள் மூட்டுக்கள் மற்றும் சிறுநீரகங்களில் இந்த படிகங்கள் உருவாவதால் இது உங்கள் அறிகுறிகளை மோசமாக்கலாம். இதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்திங்கன்னா, மூட்டு விரைப்பு, தோல் வெடிப்பு, சோர்வு, மூட்டு வீக்கம், மூட்டு வலி. குறிப்பாக காலையில் நீங்கள் எழும்பும்போது மூட்டு வலி அதிகமாக உணர்தல். சில உணவுப் பொருட்களில் பியூரின் என்ற வேதிப்பொருள் இயற்கையாகவே அதிகமாகவே உள்ளது. இது உடலில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கவும் செய்கிறது. பியூரின் உள்ள இந்த உணவை எடுத்துக்கொள்வதால் உடலில் பியூரின் உடைந்து யூரிக் அமிலத்தை அதிகமாக உருவாக்குகிறது. சிவப்பு இறைச்சி, வான்கோழி, பன்றி இறைச்சி மற்றும் மதுபானங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் பியூரின் உணவுப் பொருட்கள் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கலாம். இதோட டோசேஜ் பார்த்திங்கன்னா, ஆரம்ப டோஸ் வாய் வழியாக 40 mg ஒரு நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம். 2 வாரங்களுக்கு பிறகு இந்த யூரிக் அமிலத்தின் படிகம் 6 mgக்கு மேல் அதிகமாக இருந்தால் இந்த மருந்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை வாய் வழியாக 80 mg ஆக டோஸை அதிகரிக்கலாம்.
மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.